எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 89வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டாங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அதனை தொடர்ந்து இன்றைக்கி ஆடி 18, அதனால் அதற்கு உண்டான எல்லாம் ரெடி பண்ணேங்க. நான் எப்போவும் கிச்சனில் பைப்பில் தாங்க ஆடி 18 சிறப்பாக அங்கே தான் செய்கிறது. அதனால் பைப்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணினேன். அதுக்கு தனியாக ஒரு சிவப்பு கலரில் துணியை விரித்து போட்டு அதில் மகாலட்சுமி விளக்கை ஏற்றி குத்து விளக்கு மண்ணிலேயே வச்சுருக்கேன், அதை வச்சு ஏற்றி அதுக்கப்புறம் இன்றைக்கி அரிசி எல்லாம் செஞ்சேன். பழங்கள் நெய்வேத்தியமாக அதை எடுத்து வச்சேன். காதால கருவமணி, மஞ்சள் கயிறு கட்டுறதுக்கு அதெல்லாம் எடுத்து வச்சேங்க. அப்புறம் ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதுக்கு பூவெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி இன்றைக்கி காலையிலேயே சமைச்சிட்டேங்க. அதனால் சாதம், சாம்பார், வடை செஞ்சேன். எல்லாம் எடுத்து வச்சு நெய்வேத்தியமாக இன்றைக்கி படைச்சி ரொம்ப மன திருப்தியோடு ஆடி 18 முடித்தேன். பிரம்ம முகூர்த்த பூஜையும் முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி அன்பும் பக்தியும் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில வரிகள். கங்கையர் சடையனுக்கு உகந்த நாளான திருவாதிரை அன்னைக்கு திருநீல நக்கர் அவர் தன்னோட மாளிகையில் பூஜை செஞ்சு முடிக்கிறாரு. உடனே திருகாந்த மங்கை ஊரில் எழுந்தருளியுள்ள அயவந்திநாதரை வணங்கிறதுக்காக கிளம்புறாரு. வளமும் பொலிவும் மிக்க அந்த ஊரில் 4 வேதங்களின் உட்பொருளை நன்கு உணர்ந்தவர், நஞ்சனி கண்டனின் திருவடிகளை நெஞ்சார அணிந்து கொண்டவராகவும் விடையார் கொடியானின் அடியாராகவும் விளங்குகிறார் இவர். தன் அன்பு கணவனின் குறிப்பறிந்து ஒழுகும் குணவதியான அவரது மனைவி. பூசைக்கு உரிய பொருள்களை முறைப்படி எடுத்து கொடுக்குறாங்க. வழக்கப்படி தானும் கூட செல்கிறாங்க. அங்கு இறைவனை முறைப்படி பூஜனை செய்து என்பும் மனமும் கரைந்துருக நிற்கிறாரு நீல நக்கர். அவர் அருகில் நின்ற மனையாளும் கண்களை இமைக்காமல் காமனை விழியால் எரித்த இறைவனை நோக்கியவளாய் அன்பு பூண்டு ஆசையோடு வணங்கி நிற்கிறாங்க. அந்த சமயம் அங்கிருந்த இறைவனின் திருமேனியின் மீது சிலந்தி ஒன்று விழுது. அதை கண்டு மனம் பொறுக்காத மனைவியார் அன்போடு விரைந்து சென்று அந்த சிலந்தியை தன் வாயால் ஊதுறாரு. அது உடனே அதுவும் அகன்று விட்டது. ஆனால் அது கண்ட திருநீல நக்கரோ மனைவியோட அன்பை பாராட்டாம ஆண்டவனுக்கு அபச்சாரம் புரிந்து விட்டதாகவே என்றார். உள்ளம் வருந்துறார். பேதையே, இது என்ன கூத்து? இறைவன் திருமணியை வாயால் ஊதுவதாவது எச்சில் படுத்தி விட்டாயே. இப்பாவச் செயல் புரிந்து உன்னை இனிமேல் நான் ஏற்றுக்கொள்ளப் போவதே இல்லை. உன்னை நான் துறந்து விட்டேன். என்னுடன் வீடு திரும்பாதே என்று கடுமையாக கடிந்துவிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு வீடு திரும்புகிறார். அதை கேட்டு மனவேதனை உற்ற அம்மையார் அங்கேயே கோவிலிலேயே தங்கிவிட்டார். இறைவா, சிலந்திப்பட்ட நீ திருமேனி சீலம் கெட்டுவிடுமோ என்று அஞ்சித்தானே நான் அன்போடு ஊதினேன். இதில் என்ன பிழை கண்டார் பிரானே? இப்படி என்னை சோதிக்கலாமா அப்படின்னு வருந்துறாங்க, அழுகுறாங்க. அனாதை ரிச்சகா, ஆபத் பாந்தவா, என்னை இப்பொழுது அனாதையாகி விட்டாயே, அருள் புரிவாய் ஐயா அப்படின்னு மனம் வெதும்பி அப்படியே கீழே சாயிறாங்க. உடனே நித்ரா தேவி அவங்கள தழுவி கொண்டாள். வீடு திரும்பிய திருநீல நக்கருக்கு உணவு உட்கொள்ளவே பிடிக்கல. இப்படி இறைவனுக்கு கொடுமை செய்து விட்டாலே என்று அதை பற்றியே எண்ணி கண் அயர்ந்து போனார். பக்தருக்கு சமயத்தில் உதவும் பரமன் அவரது கனவில் தோன்றாரு. அன்பனே, உன் பக்தியை போற்றுறேன். அதே சமயம் உன்னுடைய மனைவியின் அன்பும் என்னை ஆட்கொண்டு விட்டது. அவள் அந்த சமயம் என் தாயாய் நின்று உதவினாலே அந்த அன்பை நீ மறந்து விட்டாயே அப்படின்னு சொல்கிறாரு. இதோ என் மேனியை பார் என்றார் இறைவன். என்ன ஆச்சரியம்! உடல் முழுவதும் கொப்புளங்கள் தோன்றியிருக்கு. ஆனால் அவளது அன்பு எச்சில் பட்ட இடத்தில் எந்த கொப்புளமும் இல்லை. இப்பொழுது அவளோட அன்பை புரிந்து கொண்டாயா அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு. உடனே என் மீது பக்தி செலுத்துபவர்களே எனக்கு பிரியமானவங்க ஆவாங்க. அதே சமயத்தில் என் மீது அன்பு கொள்பவர்களையும் நான் அரவணைத்து தானே வேண்டும். உன் பக்தியும் அவளது அன்பும் ஆக இரண்டுமே எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இறைவன். கண் திறந்து திருநீல நக்கருக்கு ஆகா என்ன காரியம் செய்தோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஆலயத்துக்கு ஓடுறாரு. இறைவன் அடியில் விழுந்து வணங்குறாரு. அயவந்தி நாதா, என்பால் அருணைக்கு சுரந்தனை, என்னே உன் கூற்று அப்படின்னு அரட்டுறாரு, கத்துறாரு. இறைவனே அதை கேட்டு முகம் மலர்றாரு. திருநீல நக்கருக்கு அருள் புரிகிறாரு. பிறகு கோயில் உட்பிராகாரத்தில் நெஞ்சில் இறைவனை நிறுத்தி அவன் நினைவிலேயே அமிழ்ந்து கிடந்த தன் அன்பு மனையாளை தேடி அழைத்து கொண்டு இல்லம் திரும்புகிறாரு.
தன் குழந்தைகள் மீது ஒரு சிலந்தி ஒன்று விழுந்தால் தாய் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பாளா? உடனே ஓடி சென்று அந்த சிலந்தியை ஊதி அப்புறப்படுத்தி அன்பு காட்ட மாட்டாளா? இறைவன் சன்னதியில் அதுதானே நடந்தது. அதை போய் நாம் இப்படி வேறு விதமாக எடுத்துக்கொண்டு மனைவி மீது இப்படி நடந்து கொண்டோமே என்றெல்லாம் எண்ணி பலவாறு எண்ணி வீட்டுக்கு நுழைகிறாரு. அங்கு ஜெகஜோதியாய் பிரகாசித்து கொண்டு முக மலர்ச்சியோடு அமர்ந்திருந்த இறைவன் முன் இருவரும் விழுந்து வணங்கி எழுந்து உள்ளே வீட்டு காரியங்களை செய்ய போகிறாங்க. அந்த சமயம் கோயில் இருந்த கிண்டாமணி ஓம் ஓம் என்று ஒலிக்க தொடங்குது. இதுதாங்க கதை. கதை பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னையோட பிரம்ம முகூர்த்த பூஜை 89 நாள், மொத்தம் 100 நாள் முடிக்கலான்னு இருக்கேங்க. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும். நீங்களும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி நல் பயனை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன்.